பைக்கார மோதிட்டாங்களாமா. அவன் ரோட்டு ஓரமாக தான் நின்றுட்டு இருந்துக்கிறான். சர்வசாதாரணமாக பேசுறதுதான். ரோட்டு ஓரமாக தான் நின்றுட்டு இருந்துக்கிறான். அவன் பைக்கார வந்து அடிச்சிட்டான். நின்றுட்டு இருந்துக்கிறான். நின்று கொண்டு இருந்து இருக்கிறான். நின்று கொண்டு இருந்திருக்கிறான் எழுதும்போது. பேசும்போது நின்றுட்டு இருந்திருக்கிறான். இங்கிலீஷில் யாராக இருந்தாலும் had been. I had been, we had been, you had been, they had been, it had been. எல்லாத்துக்கும் it had been ing. இப்போ அவன் ஓகே. இந்த டென்ஸ் பேர் என்ன சொல்லணும்னா முன்பு நடந்துட்டு இருந்துச்சு. முன்பு நடந்து கொண்டிருந்து விட்டு இப்போது நடக்காமல் இருத்தல். இப்ப இல்ல. அப்ப என்ன? I, we, you, he, she, it, they. அத்தனை பேருக்கும் என்ன? had been plus ing. அப்ப தமிழ் என்ன? கொண்டிருந்திருக்கிறேன், கொண்டிருந்திருக்கிறோம், கொண்டிருந்திருக்கிறாள், கொண்டிருந்திருக்கின்றன. இதெல்லாம் ஓகே. எழுது. மாலதி கொல்லைப்புறத்தில் துணி துவைத்து கொண்டிருந்திருக்கிறாள். இவன் காலிங் பெல்ல அடிச்சுட்டு இருந்திருக்கிறான். அங்க பாருங்க, அடித்து கொண்டு இருந்து இருக்கிறான். அவ பின்னால துவைச்சிட்டு இருந்திருக்கிறான். அதனால அவள் காது கேட்கல. அப்ப அவள் கொல்லைப்புறத்தில் துவைத்து கொண்டிருந்திருக்கிறாள். she had been. என்ன? washing. she had been washing clothes. துணி. எங்க? in the backyard. 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 கொல்லைப்புறம். front yard. வாசல். front yard. இப்ப backyard. கொல்லைப்புறத்தில் துவைத்துக் கொண்டிருந்திருக்கிறாள். அடுத்தது, அவனுடைய கார் வழியை மறைத்துக் கொண்டிருந்திருக்கிறது. வழியில் குறுக்க நிறுத்திட்டு போயிட்டான். வழியை மறைச்சிட்டு இருந்திருக்குது. அப்ப இது his car had been. என்ன? மறைக்கிறதுக்கு பிளாக் பண்றது. பிளாக் BLOCKING. his car had been blocking என்னத்தை? their way. வழியை மறைத்துக் கொண்டிருந்திருக்கிறது. ஒரு கம்பி வெளியே நீட்டிக் கொண்டிருந்திருக்கிறது. லாரியில கம்பியெல்லாம் எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. ஒரு கம்பி வெளியே நீட்டிட்டு இருந்திருக்குது. அது அவன் கண்ணில் பட்டுச்சு. நீட்டி கொண்டு இருந்து இருக்கிறது. அப்போ ஒரு கம்பி, ஒன் ராட், ROD, ராட். ஒன் ராட் had been. அந்த வெளியே நீட்டிட்டு இருக்குன்னா protrude, PROTRUDE. இங்க என்ன ஆயிரும்? ING வரணும். அதனால இங்க போயிடும். one rod had been protruding out. வெளியே protruding out. அல்லது protruding வந்து jutting out ன்னு சொல்லலாம். jutting, JUTTING, jutting out. ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப இதுல இல்லை போட்டு பாருங்க. மறுபடியும் தமிழ்ல அதேதான். ஒரு கம்பி வெளியே நீட்டி கொண்டு இருந்திருக்கிறது. பாருங்க, நீட்டி கொண்டு இருந்திருக்கவில்லை சொல்லுமா? ஒரு கம்பி வெளியே நீட்டிட்டு இருந்துக்குது. பார்த்துட்டு நீட்டிட்டு இருந்துக்குது. மற்றதுல
இல்லை, நீட்டலை. இப்படி தான் பேசுவோம். அப்போ தமிழில் என்ன பண்ணுறோம், எத்தனை டென்ஸ்னு பாருங்க, உன்னையவே பயன்படுத்துகிறோம். இதனால தான் இங்கிலீஷில் பேச தடுமாறிடுறேன். இது எதை சொல்கிறது, எந்த நாட்டை சொல்கிறது? அப்போ இன்னொன்று ஹேடு, நாட்டு, பீன். தமிழில் அதை எதை சும்மா சிம்பிளாக இல்லை. நாங்கள் வால் நட்சத்திரத்தை கவனிக்கவில்லை. அதாவது என்ன அர்த்தத்தில் நம்ம பார்க்குறப்ப, முந்தி கொஞ்ச நாள் எனக்கு போன மாதம் நான் வால் நட்சத்திரம் வந்ததே, நீங்கள் தான் இதில் அப்சர்வேட்டரி இந்த டெலஸ்கோப்பில் வச்சுருக்கீங்களா பார்த்தீங்களா? இல்லை, நாங்கள் அதை பார்க்கல. அதான் இப்போ இல்லை, முந்தி. அப்போ என்ன இது, வி ஹேடு நாட் பீன், வி ஹேட் நாட் பீன். அந்த பார்க்குறதுக்கு என்ன, அப்சர்வ். அந்த தொலைநோக்கியெல்லாம் இருக்குதில்ல, இப்போ நீங்கள் கொடைக்கானலுக்கு போய் பார்த்துருக்கலாம். அதை அப்சர்வேட்டரி, நேசா. நேசா அப்படிங்கிறது ஒன்று இந்த அமெரிக்காவில் இருக்கிற ஒரு, நம்ம இஸ்ரோ, இந்தியாவிலேருந்து இஸ்ரோ இருக்குதுல்ல, இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ. அதே மாதிரி அங்கே நேசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஏஜென்சி. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு, இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு அப்படியே நம்ம மயக்கிற மாதிரி ஒரு டாபிக், பெரிய டாபிக். பேசினா பேசிட்டே இருக்கலாம், லட்சக்கணக்கான விஷயம் இருக்குது. சரி, அப்படின்னா வி ஹேட் நாட் பீன் அப்சர்விங், OBSERVING, had not been observing என்னதை, the comet, COMET, comet என்ன, வால் நட்சத்திரம். had not been. இதில் இன்னொரு வாக்கியம் எழுதலாம், நேற்றும் அதற்கு முன்பும். அப்போ நேற்று மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால், அப்போ 10 நாளாக வச்சுக்கலாமே. நேற்றும் அதற்கு முன்பும் அறுவடை செய்யவில்லை. அப்போ யாரு, நாங்கள் தாராளம் சொல்லலாம். we had not been, we had not been. அறுவடை செய்தல், harvest, ING, harvesting, HAR. we have not been harvesting, HARVESTING, we have not been harvesting. எப்போ, yesterday and the days before. day before நேற்றுக்கு முந்தின நாள், முந்தா நாள். the days before அதுக்கு முந்தின நாள்கள் எப்படின்னு தெரியாது. yesterday and the days before, DAYS, before. அறுவடை செய்யலை. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஏதோ யாரோ யாரோ ஒருத்தர், shouldn't I have, இந்த துருவுக்கு என்ன, scrape, SCRAP, scrape. அல்லது great, GRATE, great, அதையும் சொல்லலாம். shouldn't I have grated என்னது, the coconut, துருவி இருக்க கூடாதா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 9 டென்ஸ் பார்த்துட்டோம். வழக்கமாக நடக்கிறது, முந்தி நடந்தது, இனிமேல் நடக்கிறது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது, முந்தி நடந்துட்டு இருந்தது, இனிமேல் நடந்துட்டு போறது. அப்புறம் என்ன, ஒரு செயல் முடிந்த பிறகு கூட இருக்கிறேன், இருக்கிறோம்னு முடிக்கிறது. have, has, past participle. இதுவே இருந்தேன், இருந்தோம்னு முடிக்கிறது. had, past participle. ஒரு முடிந்த பிறகு இருப்பேன், இருப்போம், இருப்பார்கள்னு முடிக்கிறது. would have, should have, could have, might have, past participle. எல்லாத்துலேயும் சாதாரண வாக்கியம் நெகட்டிவ்,
கேள்வி வார்த்தையில் ஆரம்பிக்கிறது நெகட்டிவ், ஆவல் முடிகிற கேள்வி நெகட்டிவ். 9 டென்ஸில் எல்லாம் பார்த்தோம். இனி 10வது இது என்ன அப்படின்னா பாருங்க, இது தமிழில் நம்ம ரொம்ப ஒரு இதில் எல்லாத்தையும் ஒன்றா தான் பேசிட்டு இருப்போம். இப்போ ஒரு காரியம் இப்போ நடந்துட்டு இருக்குது, மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இப்ப மழை பெய்து கொண்டு இருந்தது, இது இப்ப இல்ல முந்தி. ரெண்டையும் ஒன்று சேர்த்து இப்ப அந்த காரியம் முந்தியும் நடந்துட்டு இருந்தது, இப்பவும் நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இருத்தல்ல நம்ம பார்த்தோம், இப்ப இருக்கிறது am is are, முந்தி இருந்தது was were. முந்தியும் இருந்து இப்பவும் இருந்தால் என்ன பார்த்தோம்? have been, has been. ஞாபகம் இல்லை? I am நான் இருக்கிறேன் இப்ப, I was நான் இருந்தேன் முந்தி, I have been நான் முந்தியும் இருந்தேன் இப்பவும் இருக்கிறேன். இங்க அதுதான் யூஸ் ஆக போகுது. இப்ப அதாவது அது இருக்கிறது பேசணும். இங்க என்ன பண்றோம்? ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கிறத பற்றி பேசுறோம். அந்த காரியம் முந்தியும் நடந்துட்டு இருந்தது, இப்பவும் நடந்துட்டு இருக்குது. நிர்மலா படிச்சுட்டு இருக்கிறா, அதாவது இப்ப நிர்மலா இஸ் ஸ்டடியிங், படிச்சுட்டு இருக்கா. நிர்மலா படிச்சுட்டு இருந்தா, நிர்மலா வாஸ் ஸ்டடியிங். இப்ப நமக்கு என்ன வேணும்னா, முந்தியும் படிச்சுட்டு இருந்தா இப்பவும் படிச்சுட்டு இருக்கிறா. அப்ப am is are போட முடியாது. am is are, இப்ப நிர்மலா is studying என்ன அர்த்தம்? படிச்சுட்டு இருக்கிறா. அதாவது இப்பங்கிறது மட்டும்தான், is வந்துட்டாவே இப்போது. இதே மாதிரி படிச்சுட்டு இருந்தான்னு என்ன சொல்லுவோம்? நிர்மலா was studying, படிச்சுட்டு இருந்தா. அப்ப என்ன அர்த்தமாயிருது? இப்ப படிக்கல. நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம்? நேத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கிறா. பரிச்சை 4 நாள் வருது, தூங்குடுல நேத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கிறா. அப்ப நேரத்து 10 மணிக்கு படிச்சுட்டு இருந்தா, 11 மணிக்கு படிச்சுட்டு இருந்தா, காலையில் 3 மணிக்கு படிச்சுட்டு இருந்தா, இப்ப மணி காலையில் 8:30, இப்பவும் படிச்சுட்டு இருக்கிறா. முந்தியும் இருந்து இப்பவும் இருந்தா have been, has been. முந்தியும் நடந்து கொண்டிருந்தது, இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கொண்டுங்கிறது பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இப்ப ஐஎன்ஜி வந்தோம்னு தெரியுது. சரியா? ஏன்னா படித்து கொண்டு, நேற்றிலிருந்து படித்து கொண்டு இருக்கிறாள், ஐஎன்ஜி வந்துடணும். இப்ப படிச்சுட்டு இருக்கிறது she is studying, சிம்பிளா சொல்லிடலாம். ஆனா நம்ம இப்ப மட்டுமா படிக்கிறோம்னு சொல்லணும்? இப்பவும் படிச்சுட்டு இருக்கிறா, நேத்தும் படிச்சுட்டு இருந்தா. அப்ப என்ன ஆயிரும்? இருத்தல்ல have been தானே, இங்கேயும் அதேதான். sheக்கு என்ன have been, has been இல்லையா? she has been studying. அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப நடக்கிறது am is or ing. முந்தி நடந்துட்டு இருந்தது was were ing. முந்தி நடந்து இப்பவும் நடந்துட்டு இருந்தால் have been, has been ing. தமிழ்ல ரெண்டையும் ஒன்னா தான் சொல்லுவோம். அவர்கள் ஒரு குன்றின் மீது, குன்று மலையிலே சின்னது குன்று, அவர்கள் ஒரு குன்றின் மீது வசித்து கொண்டு இருக்கிறார்கள். வசித்து கொண்டிருக்கிறார்கள் என்னது? இப்ப நீங்க 10 வருஷமான்னு சொல்லி பாருங்க, தமிழ்ல அப்படியே தான் சொல்லுவோம். அவர்கள் குன்றின் மீது 10 வருடமாக வசித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்ப தமிழை பொறுத்தவரையிலும் ரெண்டையும் ஒன்னதான் சொல்றோம். இப்ப நடந்துட்டு இருக்குதா, அதேதான். இப்போ நடக்குது, முந்தையும் நடந்துட்டு இருக்குது, தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது, அதையே தான் சொல்லுவோம். லைட் வீணா எரிஞ்சிட்டு இருக்குது, என்ன அர்த்தம்? இப்ப எரிஞ்சிட்டு இருக்குது.
லைட் வீணா எரிஞ்சிட்டு இருக்குது, போய் ஆஃப் பண்ணிட்டு வா. வீணாக எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்ப அவன் என்ன சொல்றான்? அவன் நேற்றிலிருந்து எரிஞ்சிட்டு இருக்குது. அதையே தான் சொல்றான், நேற்றிலிருந்து எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்ப தமிழை பொறுத்தவரையில இப்ப நடந்தாலும் ஏமிசார் ஐஎன்ஜி, முந்தி நடந்து இப்ப நடந்தாலும் அதே ஏமிசார் ஐஎன்ஜி. இது தமிழ் சொல்லும்போது ரெண்டு ஒன்னே தான் சொல்றான். கொண்டு இருக்கிறேன், கொண்டு இருக்கிறோம், கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இங்கிலீஷ்ல அது இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஏமிசார் ஐஎன்ஜி போட்டா இப்போது நடந்து கொண்டிருத்தல் மட்டும்தான். வாஸ்வேர் ஐஎன்ஜி போட்டீங்கன்னா முந்தி நடந்துட்டு இருந்தது மட்டும்தான். இப்ப நமக்கு ரெண்டும் வேணும். அப்ப ஏமிசாரும் இல்லை, வாஸ்வேரும் இல்லை. அதுக்கு பதில் என்ன? have been, has been, ing. அப்ப I have been you have been sleeping அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? இப்போ தூங்கிட்டு இருக்கிறான், முந்தியும் தூங்கிட்டு இருந்தான்னு அர்த்தம். ரொம்ப நேரமா பாட்டு கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப கேட்டுட்டு இருக்கிறான், ஒரு மணி நேரத்துக்கு முன்னால கேட்டுட்டு இருந்தான், ரொம்ப நேரமா ஒரு 4 மணி நேரம் வச்சுக்கலாமே. அப்ப 4 மணி நேரமா அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது வெறும் he is listening to songs, பாட்டு கேட்டுட்டு இருக்கிறான். அவன் இப்போ 4 மணி நேரமா கேட்டுட்டு இருக்கிறான். தமிழ் என்ன பண்றான்? அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறான் 4 மணி நேரமா அதே கேட்டுட்டு இருக்கிறான். இங்கிலீஷ்ல இப்ப கேட்டுட்டு இருக்கிறான், he is listening to songs. 4 மணி நேரமா he has been listening to songs for hours. 4 மணி நேரமாக I, we, you, they have been, he, she, it has been ing. சரியா? அப்ப தலைப்பு எப்படி நம்ம முன்பும் இருந்து இப்போதும் இருத்தல் போட்ட மாதிரி, முன்பும் நடந்து கொண்டு இருந்து இப்போதும் நடந்து கொண்டு இருத்தல். முந்தையும் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ நடந்துட்டு இருக்குது. முன்பும் இப்போதும் நடந்து கொண்டிருத்தல். அப்ப என்ன? I, we, you, they. இந்த 4 பேருக்கு have been, he, she, it has been plus verb கூட ing. இதுதான் முந்தையும் நடந்து இப்போ நடந்தா have been, has been, என்ன காரியமோ அது கூட ing. எழுதிங்களா? ஓகே, ஒரு வாக்கியம் எழுதலாம். நான் 70 வருடங்களாக அப்படின்னு சொல்லும் போது என்ன தெரியுது? இப்பவும் போன வருஷமும் 60 வருஷத்துக்கு முன்னாலேயும் 55 வருஷத்துக்கு முன்னாலேயும் தொடர்ச்சியா நடக்குது. நான் 70 வருடங்களாக அவளை எழுபது வருஷமா அவளை காதலிச்சுட்டு இருக்கிறேன். சரியா? அப்ப 70 வருடங்களாக காதலித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பவும் முந்தியும் ஐக்கு யாரு? என்ன வரும்? have been loving. I have been loving her. அவளை இத்தனை வருஷமா. அந்த ஆக இருக்கு என்ன? for 70 years. I have been loving her for 70 years. We have been, you have been, they have been.
he has been, she has been, it has been, எல்லாம் அதேதான். ரைட், எழுதுங்க. அப்பா நேற்றிலிருந்து இருமிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு என்ன? நேற்று இரும தொடங்கணும், இப்பவும் இருமிட்டு இருக்கார். நேற்றிலிருந்து இருமிக் கொண்டிருக்கிறார். அப்பா, ஃபாதர். நம்ம அம்மா கிட்ட போய் எங்க அப்பான்னு சொல்ல மாட்டோம், வெறும் அப்பன்னு தான் சொல்லுவோம். அப்பா எங்கம்மா தான் கேட்போம், எங்க அப்பான்னு கேட்கறது இல்லை. அதை அர்த்தம் விட்டு சொல்லும்போது மை ஃபாதர். ஆனால் நம்ம வீட்டில் சொல்லும்போது வெறும் ஃபாதர் தான். இப்போ இதுதான் அப்பா. அம்மா சொல்கிறாங்க, ஏன்னா அப்பா நேரத்துலேருந்து இருமிட்டு இருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கு இது கூப்பிட்டு போறியா? அப்போ ஃபாதர். ஹேஸ் பீன், ஒருத்தர் தானே ஹேஸ் பீன். ஃபாதர் ஹேஸ் பீன். இருமுறைக்கு என்ன? காஃப், COUGH, காஃப். ஃபாதர் ஹேஸ் பீன் கஃபிங். எப்போ? இருந்து. முதல்ல பார்த்துருக்கோம். இந்த ஹேஸ் பீன் ஹேவ் பீன் முதல்ல பார்த்தபோது நேற்றுலேருந்து, முந்தானிலிருந்து, போன வருஷத்துலேருந்து, சின்ஸு, நாளையிலிருந்து, அடுத்த வாரத்திலிருந்து, ஃப்ரம். அப்போ இந்த டென்ஸில் என்ன வரணும்? சின்ஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா முந்தி நடந்தது, முந்தி தொடங்கி இப்போ நடக்கிறது. அப்போ தொடங்க முந்தியே தொடங்கிடுச்சுல்ல, ஆகினால இங்கே ஃப்ரம் வரவே வராது, சின்ஸ் தான் வரும், இருந்துங்கிறது. அப்போ ஃபாதர் ஹேஸ் பீன் coughing since yesterday, நேற்றிலிருந்து. 2 மாதமாக, அங்கே 2 மாதமாக படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2 மாசமா அங்கே படம் எடுத்துட்டு இருக்காங்க, எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். யாரப்ப? they have been. ஏன் இப்போ மட்டும் இல்லை, 2 மாசமா நடக்குது. ஆகினால they have been என்ன பண்றாங்க? shooting, SHOOTING. they have been shooting. என்னத்த? மூவி. படம்னா தமிழ்ல ஏ வராது, ஒரு படம் சொல்ல மாட்டோம், இங்கிலீஷ்ல வந்துடும். இப்படித்தான் பேசணும். they have been shooting a movie there, அங்கே. என்ன? 2 மாதங்களாக, இல்லையா? for 2 months, சில நாட்களாக அவன் என்னை சீண்டிக் கொண்டிருக்கிறான். சீன்றது ஏதோ ஒன்று, என்னை ஏதோ ஒன்று சொல்லி கோபப்படுத்திட்டே இருக்கிறான். அவன் என்னை சில நாட்களாக சீண்டிக் கொண்டிருக்கிறான். அப்போ யாரு? he has been. இந்த சீன்றதுக்கு என்ன? tease, TEASE. இங்க ing வரணும், அதனால போய் ing. he has been teasing me. எப்ப? for some days, சில நாட்களாக. they have been. he, she, it has been, ing. இப்ப இல்லை என்ன? இங்க பாருங்க, சில நாட்கள என்ன சீண்டிட்டு இருக்கிறான். இல்லை, சில நாட்களாக சீண்டிக் கொண்டு இருக்கவில்லைன்னு சொல்லுமா? ஏதோ கொஞ்ச நாளா என்னை சீன்றது இல்லை, சீண்டுவதில்லை. இப்ப பாத்தீங்களா, மறுபடியும் 6வது வந்துருச்சு. சீண்டுகிறான், இதுக்கு என்ன? சீண்டவில்லை. சீண்டினான், சீண்டவில்லை. சீண்டிக் கொண்டு இருக்கிறான், சீண்டவில்லை. சீண்டிக் கொண்டு இருந்தான், சீண்டவில்லை. சீண்டி இருக்கிறான், சீண்டவில்லை. சீண்டி இருந்தான், சீண்டவில்லை. இப்ப எது? முந்தியும் இப்பவும் சீண்டிக் கொண்டிருக்கிறான், இல்லை, சீண்டவில்லை. பாருங்க, 7 டென்ஸுக்கு ஒன்னையிலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்களே யோசனை பாருங்க. தண்ணி இப்போ ரொம்ப இவ்வளவு ஜில்லுன்னு இருக்குது, அப்பவுமே அவன் 1 வாரமா ஆத்துல போய் தான் குளிக்கிறான். 1 வாரமா குளிக்கிறான். காரியம் முந்தி 1 வாரத்துக்கு முன்னால தொடர்ச்சு, இப்பவும் நடக்குது இல்லையா? 1 வாரமா தொடர்ச்சின்னு அர்த்தமாகாது. அர்த்தம் என்ன? காலையில் போய் குளிச்சுட்டு வந்தாலும் இப்பவும் குளிக்கிறான். அப்ப அதுக்கு என்ன பண்றான்? முந்தி நடந்து இப்போ நடக்குது, ஆனா இல்லைங்கிறதுக்கு என்ன? குளிக்கிறது இல்லை. அவன் ஆத்துல குளிக்கல. அப்ப பாருங்க, எல்லா தமிழ் ஒன்று, இங்கிலீஷ்ல have not been, has not
பீன் அதைத்தான் இந்த டென்ஸ்க்கு பயன்படுத்தணும். எழுது. ஒரு வாரமாக வேட்டையாடவில்லை. ஒரு வாரமாக வேட்டையாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு என்ன? ஒரு வாரத்துக்கு முன்னால் வேட்டையாடிச்சு, நேற்று வேட்டையாடிச்சு, இன்னைக்கு வேட்டையாடிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வாரமாக வேட்டையாடி கொண்டிருக்கிறது. இதில் எங்களுக்கு என்ன? வேட்டையாடி கொண்டிருக்கவில்லைன்னு சொல்ல மாட்டோம், வேட்டையாடவில்லை. ஆனால் இங்கிலீஷில் என்ன பண்ணணும்? புலி, த டைகர் has not been hunting இல்லையா? வேட்டையாடுறது என்ன? hunt, ing, hunting. The tiger has not been hunting for a week, ஒரு வாரமாக, for a week. நீ ஆரம்பத்திலிருந்து கவனிக்கவில்லை. ஆரம்பத்திலிருந்து கவனிச்சிட்டு இருக்கிற, have been ing. ஆரம்பத்திலிருந்து என்ன? இப்போ முந்தியும் 8 மணிக்கு ஆரம்பிச்சது கவனிச்சுட்டு இருந்தான், 11 மணிக்கு கவனிச்சுட்டு இருந்தான், 2 மணிக்கு கவனிச்சுட்டு இருக்கிறான். அப்போ முந்தியும் முப்பது கவனித்து கொண்டிருக்கிறாய், have been. இல்லை, என்ன இது? you have not been, கவனிக்கவில்லை. you have not been. இந்த கவனிக்கிறது, யாராவது சொல்றதை என்ன ஏதுன்னு காதில் கேட்டு கண்ணில் பார்க்கறதுன்னு பே attention, PAY, pay attention, ATTENTION, pay attention. இங்க என்ன இருக்கு? you have not been paying attention. you have not been paying attention. ஆரம்பத்திலிருந்து, since beginning. ஒரு வருஷமாக அவர் பென்ஷன் வாங்கவில்லை. அப்போ ஒரு வருஷமா, போன மாசம் வாங்கல, அதுக்கு முந்தின வருஷம். அப்படின்னா முந்தையும் நடக்கல, இப்போ நடக்கல. அப்ப யார்? அவர். he has not been. he has not been என்னது? வாங்குறது, get. he has not getting, he has not been getting என்னது? பென்ஷன். ஒரு வருஷம் இல்லை. he has not been getting pension for 1 year. for 1 year. அவனை எத்தனை நாளாக கெஞ்சிக் கொண்டிருக்கிறாய்? எத்தனை நாளா கெஞ்சிட்டு இருக்கிற? அப்ப யாரு? நீ தானே. எத்தனை நாட்கள், எத்தனை நாட்களாக. அப்ப ஃபார், அந்த ஆக வந்துருக்குல்ல, ஃபார் how many days, எத்தனை நாள். ஃபார் how many days, எத்தனை நாள் வந்துருச்சு. அடுத்து என்ன வரும்? இப்போ have been, has been ல have வந்து, how many days have. அடுத்தது நபர், அப்புறம் தான் been. சாதாரண வாக்கியத்துல have been, has been ஒண்ணா வரும். கேள்வி வாக்கியத்துல have-க்கு, has been, have-க்கு been நடுவுல நபர். For how many days have you been? என்னன்றது பிச்சை எடுக்கிறது, கெஞ்சுறது எல்லாம் இங்கிலீஷ்ல உள்ளதான். begging, அவனை, him. For how many days have you been begging him? எத்தனை நாள் அவனை கெஞ்சி இருக்கிற. அடுத்தது ஒரு மாதமாக.
ஒரு மாதமாக என்ன துணி நெஞ்சிட்டு இருக்கிறீங்க? அப்ப என்ன துணி? வாட் கிளாத்? வாட் கிளாத்? CLO TH cloth. What cloth have you been? Have you been? நெய்யறதுக்கு என்ன பார்த்தோம்? Weaving. 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 ஒரு மாதமாக. For 1 month. ஒரு மாதமாக. ரம்யா எப்படி இத்தனை நாட்களாக விழித்துக் கொண்டிருக்கிறாள்? எப்படி இத்தனை நாளாக முடிச்சுட்டு இருக்கிறாள்? விழித்து கொண்டிருக்கிறாள். அப்ப எத்தனை, எப்படி, ஹவு நபர் யாரு? இந்த ஹவு நபர் யாரு? ரம்யா. ஆக என்ன ஹேஸ். ஹவு ஹேஸ் ரம்யா பீன்? என்ன பண்றது? முடிச்சுட்டு இருக்கிற கீப் அவேக். KWEP keep awake. AWAKE. இங்க ING வந்தாகணும். அப்போ how has Ramya been keeping awake? இத்தனை நாள். For so many days. எப்படி இத்தனை நாளா முடிச்சுட்டு இருக்கிறா? இப்போ நாட் போட்டனே இரு. have not been, has not been. உங்கள் அலுவலகத்தில் ஏன் தேசிய கொடி ஏற்றவில்லை? அதாவது இந்த கேள்வி வச்சு நமக்கு சொல்ல முடியாது, எந்த டென்ஷனே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் உங்க கொடியில ஏத்தலை அப்படின்னா, நேற்று ஏன் ஏத்தலைன்னு வச்சுக்கலாம், இப்போ ஏன் ஏற்றிட்டுக்கலன்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த டென்ஸ் பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணீங்க? அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஏன் கொடி ஏற்றலை, அதாவது நேற்று ஏற்றலை, முந்தா நாள் ஏற்றலை, இப்பவும் ஏற்றலைங்கிறது இப்படி கேட்குறோம். அப்போ வாய் ஹேவ். உங்கள் அலுவலகத்தில் யார் கொடி ஏற்ற? நீங்கள் தானே. அப்போ வாய் ஹேவ் யூ not been? Why have you not been? அல்லது why haven't you been? அந்த நாட்டை இங்கே போடலாம், அங்கே போடலாம். Why haven't you been? என்ன பண்ணல? ஏத்தது hoist. 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 ING. Why haven't you been hoisting the national flag? எங்க? In your office. national flag, தேசிய கொடி. போதும், நம்ம எத்தனை நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு உதாரணத்தில் இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இன்னும் 4-5 உதாரணமெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுத்தவோ எல்லாம் இப்படி தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆவண முடிவு கேள்வி எதில் ஆரம்பிக்கும்? ஹேவ் அல்லது ஹேஸ்ல ஆரம்பிக்கும். அடுத்தது நபர் வருவாங்க. அடுத்தது என்ன? பீன் வரும். எழுது. அவள் குழந்தை பருவத்திலிருந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாளா? Has she been dancing from since childhood? குழந்தை பருவம். நீ வேணாம். அவர் கருப்பு கண்ணாடி போடாமல் வெல்டு அடித்துக் கொண்டிருக்கிறாரா? எப்படி இருந்துன்னு நம்ம சொல்லலை, ஆனா அதை கேட்கற நம்ம. காலையில ஒரு கண்ணாடி போடாமல் வெல்டு கண் என்ன ஆகுது? அப்ப அது காலையில இருந்து சொல்லலை, ஆனா அந்த அர்த்தத்தை நம்ம வச்சுக்கலாம். அப்ப யாராவது ஹி, அதனால முதல்ல ஒரு ஹேஸ் ஹி பீன். என்னது? வெல்டிங். Has he been welding without glasses?
கண்ணாடி without dark glasses, கருப்பு கண்ணாடி, without dark glasses, கருப்பு கண்ணாடி இல்லாமல் வெள்ளை அடிச்சுட்டு இருந்திருக்காரா? இப்போ இந்த ஆங்கிற கேள்வி நம்ம பார்த்துக்கிறோம்ல, இங்கே எழுதல இல்லையா? அதை எழுதிட்டு மறுபடியும் 2-3 வாக்கியம் பார்த்துடலாம், ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லையில, எழுதிக்கலாம். அப்புறம் இதையவே இன்னும் 2 கேள்வி பார்த்துடலாம். ஆவில் முடியும் கேள்விகள். போலீஸ்காரர்கள் அவர்களை இரண்டு நாட்களாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார்களா? ரெண்டு நாளா அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்களா? அப்ப யார் அவங்க? have the policeman, போலீஸ்காரர்களுக்கு என்ன? the policeman, ஒருத்தர், நிறைய பேர் இருக்கிறதுனால policeman. have the policeman been, என்ன பண்றாங்க? புடிச்சு விசாரிக்கிறது, questioning, அல்லது interrogating, விசாரிக்கிறது, interrogating. Have the policeman been interrogating him, அவர்களை இல்லையா? அவர்களுக்கு என்ன? them. 2 நாட்களாக, for 2 days, விசாரித்துக் கொண்டிருக்கிறார்களா? இன்னொன்று கூட எழுதிக்கலாம், லட்சுமி 1 மணி நேரமாக ஒரு தோசையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாளா? 1 மணி நேரமா சாப்பிட்டு இருக்காளா? ஒரு தோசை வச்சுட்டு 1 மணி நேரம். அப்ப லட்சுமி ஒருத்தி, ஹேஸ், யாரு? லட்சுமி. பீன், ஹேஸ் லட்சுமி பீன் என்னது? ஈட்டிங், என்னது? 1 தோசை. எப்ப? for 1 hour. Has Lakshmi been eating 1 dosa for 1 hour? 1 மணி நேரம் ஒரே தோசை வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கிறாளா? ஓகே, இனி நம்ம பார்க்கிறது 11வது டென்ஸ். இது என்ன? இது நம்ம தமிழ்ல கரெக்டா சொல்றோம். இது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தது என்ன? முந்தியும் நடந்துட்டு இருந்துச்சு, இப்பவும் நடந்துட்டு இருக்கிறது. இப்ப பார்க்க போறது முந்தி நடந்துட்டு இருந்துச்சு, அந்த had been, ஞாபகம் இருக்குதா? had, அது இது முந்தி நடந்துட்டு இருந்தது, இப்ப இல்ல. இது தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கரெக்டா சொல்லுவோம். அவன் படிச்சுட்டு இருந்துக்கிறான், அவ துவைச்சிட்டு இருந்துக்கிறான், ஃபேனு ஓடிட்டு இருந்துக்குது. இது பாருங்க என்னன்னு? ஓடி கொண்டு இருந்து இருக்கிறது, ஓடிக்கொண்டிருந்திருக்கிறது. அடுப்புல எண்ணெய் காஞ்சிட்டு இருந்திருக்குது, தெரியாம கையை விட்டுட்டான். காய்ந்து கொண்டு இருந்து இருக்கிறது, காய்ந்து கொண்டிருந்திருக்கிறது அப்படின்னு இப்ப இல்லை. பாருங்க, முந்தி எப்பவோ காஞ்சிட்டு இருந்துக்குது, காய்ந்து கொண்டு இருந்து இருக்கிறது. அப்ப முந்தி கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தது, இப்ப இல்லை. இது அவன் எப்ப கையிலோட அப்ப நடந்தது. அவன் கம்ப்யூட்டரை நல்ல பிரைட்டா வச்சு நாள் முழுக்க பார்த்துட்டு இருந்துக்கிறான், இப்ப கண் வலிக்குது. பார்த்துட்டு இருந்துக்கிறான், பார்த்து கொண்டு இருந்து இருக்கிறான்.
இப்போ இல்லை தானே. முந்தி கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்திருக்குது. என்ன என்ன மேலே இன்னும் பைக்கார மோதிட்டாங்களாமா. அவன் ரோட்டு ஓரமாக தான் நின்றுட்டு இருந்துக்கிறான். சர்வசாதாரணமாக பேசுறதுதான். ரோட்டு ஓரமாக தான் நின்றுட்டு இருந்துக்கிறான். அவன் பைக்கார வந்து அடிச்சிட்டான். நின்றுட்டு இருந்துக்கிறான். நின்று கொண்டு இருந்து இருக்கிறான். நின்று கொண்டு இருந்திருக்கிறான் எழுதும்போது. பேசும்போது நின்றுட்டு இருந்திருக்கிறான். இங்கிலீஷில் யாராக இருந்தாலும் had been. I had been, we had been, you had been, they had been, it had been. எல்லாத்துக்கும் it had been ing. இப்போ அவன் ஓகே. இந்த டென்ஸ் பேர் எது சொல்லணும்னா முன்பு நடந்துட்டு இருந்துச்சு. முன்பு நடந்து கொண்டிருந்து முன்பு நடந்து கொண்டிருந்து விட்டு இப்போது நடக்காமல் இருத்தல். இப்ப இல்ல. அப்ப என்ன? I, we, you, he, she, it, they. அத்தனை பேருக்கும் என்ன? had been plus ing. அப்ப தமிழ் என்ன? கொண்டிருந்திருக்கிறேன், கொண்டிருந்திருக்கிறோம், கொண்டிருந்திருக்கிறாள், கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் ஓகே. எழுதுங்க. மாலதி கொல்லைப்புறத்தில் துணி துவைத்துக் கொண்டு